வணக்கம். என் பேர் பி ராஜமணிகண்டன். நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி தொழில் செஞ்சிட்ருக்கேன். இந்த கட்சியின் துவக்கத்துக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஒரு 2 வருஷமாகவே பொதுச் செயலர் ஆகிய இவர் ஜி முருகன் இவரோடு சேர்ந்து நாங்கள் மாற்றுத்திறனாளி மக்களுக்கு நேரடியாக சென்று எல்லா உதவியும் செஞ்சுட்டு வந்தோம். வீல் சேர் கொடுக்குறது, காய்கறி கொடுக்குறது, ஒரு புயலில் ஒரு தார்பாய் வாங்கி கொடுக்குறது, இப்படிலாம் 2 வருஷமாக நாங்கள் பயணிச்சிருந்தோம். ஆமாம், இல்லம் தேடி நாங்கள் உதவி செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நானும் ஒரு கட்சியில் ஒரு அமைப்பில் ஒரு மாவட்ட பொறுப்பாளராக இருந்தேன். இவர் ஒரு சங்கத்தில் மாநில பொறுப்பாளராக இருந்தார். நாங்கள் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் யோசிச்சோம், நம்ம ஏன் அது ஒரு கட்சியாக தூங்கக்கூடாதுன்ட்டு அப்போயே யோசித்தோம், கட்சி பேர் என்ன வைக்கலான்னு. உடனே யோசிச்சது 10 பேரோ 100 பேர் கூட யோசிச்சுலாம் நாங்கள் வைக்கிற அந்த பேர் 3 பேர் சேர்ந்து தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கழகம் அப்படி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். அப்போவே பண்ணோம். இன்னைக்கு மக்கள் இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமாக காரணம் நாங்கள் ஈன்றதை இயலாத செய். இந்த கட்சியோட மிகப்பெரிய கொள்கை அதுதான். இல்லாதவங்களுக்கு இல்லம் தேடி போய் நாங்கள் நேரடியாக செய்கிறது தான். ஒரு கவர்மெண்ட் கிட்ட போய் ஒரு விஷயத்தை போய் சொன்னால் அதை உடனே நடக்காது. எங்களுக்கு ஃபோன் பண்ணால் 2 நாளில் போய் நடக்கும். நாங்கள் அடுத்த கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி நாங்கள் கிடையாது, இருக்கிற கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி கிடையாது. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் நாங்கள் மக்களுக்கு செஞ்சிட்ருக்கோம். இதுதான் எங்கள் கட்சியில் யாரெல்லாம் இணையறாங்களோ அவங்களும் நாங்கள் இன்னும் தேடி போய் நாங்கள் செய்வோம். வருகிற 2031 எங்களோட வலிமை மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருக்கும். இந்த வாயிலாக நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ கட்சியினுடைய கட்டமைப்புகள் மாநிலம் முழுவதும் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா இல்லை என்ன மாதிரி? அதாவது 38 மாவட்டம் இருக்கு. இப்போ நாங்கள் ஆரம்பிச்சு நாங்கள் ஒரு 20 நாள் தான் இருக்கோம். இதுவரையும் 4 மாவட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைச்சிட்டோம். இதுவரையும் எங்கள் கட்சியில் 50,000 பேர் இணைஞ்சிருக்காங்க. 38 லட்சம் பேரும் இணைவாங்க. வீட்டுக்கு 4 பேர்னா நீங்களே கால்குலேட் பண்ணீங்க. 2031 நம்ம ஓட்டு வங்கி 15% மேலே இருக்கும் எங்களுது. இல்லை, ஏற்கனவே மாற்றுத்திறனாளி மக்களுக்காக நிறைய அமைப்புகள் இயக்கங்கள் செயல்படுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்போ கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன அதாவது அவங்களது இயக்கம் சங்கம் இருந்தால் அவங்களோட குரல்கள்லாம் என்ன கொடுத்தாலும் நிறைவேறாது. இதுதான் உண்மை. அதுவே கட்சியாக இருக்கும் போது எல்லாமே எல்லா கோரிக்கையும் நாங்கள் போராட்ட வாயிலாக எங்களோட கொள்கையில் நாங்கள் தெரிய வச்சோன்னா கண்டிப்பாக அது வெற்றியாகும். எல்லா சங்கமும் இப்போ எங்ககிட்ட சேராங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லா சங்கத்தை சேர்ந்தவங்க தான். இங்கே இருக்கிற 10 சங்கத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. இப்போ இருக்கிறவங்க எல்லாமே 1 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கூட்டம் தான் இப்போ உருவாயிருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் 38 சங்கம், 38 மாவட்டத்தில் எத்தனை சங்கம் இருக்கு? அவ்வளோ சங்கம் இப்போ எங்களை ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கட்சியில் இணையத்துக்கு. மாற்றுத்திறனாளிகள் மட்டும் கிடையாது, ஆளுங்கட்சியில் இருக்கிற டீமும் சரி, டிஎம்கே இருக்கிற ஏடிஎம்கே விசிக்கு அனைத்துல இருக்கிறவங்களும் எங்க கட்சியில சேர போறாங்க. காரணம் என்னன்னா, அந்த நல்ல உள்ளத்துக்காக, நல்ல எண்ணங்களுக்காக, மாற்றுத்திறனாளி மக்களுக்கு இப்படி சேவை செய்யும் போது அவங்களுக்கே செய்யும்போது நம்மளுக்கே செய்ய மாட்டாங்க. அதுக்காக நம்ம கட்சியில போய் சேர போறாங்க. அடுத்த மாசம் எண்டுல மிகப்பெரிய ஒரு மாநாடு மதுராந்தகத்தில் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். திராவிட கட்சிகளோட ஆட்சியில உரிமைகளுக்காக பெரிய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது இருந்துச்சு. எவ்வளவு குறைகள் முன்வைத்தாலும் 1, 2 அப்படின்றது சமாதானப்படுத்தி போயிட்டாங்க. இப்ப தாவேகாவினுடைய ஆட்சியில இது எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? 57 வருஷமா 55 வருஷமா இருக்கு சார் திராவிட கட்சிகள். 55 வருஷத்துல இடஒதுக்கீடு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல மாற்றத்தினால. இப்ப கூட 5% சொல்றாங்க. 5% 1% கூட தர மாட்டேன்றாங்க. புரியுதுங்களா? அந்த இடஒதுக்கீடு முழுமையா வாங்கி தரணும்ன்றதுதான் எங்க மக்கள் மாற்றுத்திறனாளி கழகத்தோட. புரியுதுங்களா? அந்த இடஒதுக்கீடு நாங்க போய் கட்சியாவோ சங்கமாவோ ட்ரஸ்டாவோ போய் கேட்டா தர மாட்டாங்க. கட்சியா போய் கேட்டா தான் தருவாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு டிஎம்கே கூட 26 கட்சி கூட்டணி இருக்காங்க. எல்லாம் அந்த மாதிரி நாங்களும் எல்லாரும் கட்சியில கூட்டணி அமைப்போம். கண்டிப்பா கூட்டணி அமைச்சு எங்க மாற்றுத்திறனாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட 38 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு வரும் சார். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகள் நிக்க வைக்கிறோம் சார். 2031 நாங்க நிக்க வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம் சார். அது நோக்கிதான் சார். கண்டிப்பா எதிர்ப்பு வர எந்த கட்சியுமே இல்லை. கிட்டத்தட்ட 1952 இருந்து 2021 வரைக்கும் முழுசா எதிர்க்கிற கட்சி தான். இன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே எதிர்க்குது, ஏடிஎம்கே டிவிகே எதிர்க்குது. எல்லா கட்சிக்கும் எதிர்ப்பு. எங்களுக்கும் இப்ப இன்னி வரைக்கும் எங்களுக்கு நெருக்கடி தான். எங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நெருக்கடி வந்துட்டு தான் இருக்கு. எல்லா நெருக்கடியும் நாங்க சமாளிச்சுதான் இருக்கோம். இதுக்கு மேல நெருக்கடி வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். எங்க கட்சியில 38 லட்சம் பேர் உறுப்பினரை சேர்க்கிறோம் சார். கிட்டத்தட்ட வீட்டுக்கு 2 பேர் 70 லட்சம் உறுப்பினரை சேர்க்கிறோம். கிட்டத்தட்ட 15% இருந்து 18% ஓட்டு உரிமை இருக்கு எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் மட்டும். கிட்டத்தட்ட வீட்டுக்கு 2 ஓட்டுனா கூட 70 லட்சம் ஓட்டு இருக்கு. இந்த 70 லட்சம் ஓட்டை முழுசா 2031 நாங்க வாங்குறோம் சார். கண்டிப்பா வாங்குறோம் சார். அதே மாதிரி ஒரு பொருளாளர் சொன்ன விஷயத்த நான் இன்னொரு விஷயம் அதுல கிளியரா சொல்றேன். கூட்டணி வைப்பாருன்னு சொன்னாரு. ஆனா எங்களோட கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றினா மட்டும் தான் அந்த கூட்டணி வைப்போம்.
கோரிக்கை ஆமா, எங்களுக்கு கோரிக்கை. எங்க கோரிக்கையும் நாங்க கொடுக்குற நிபந்தனையும் ஆமா. நாங்க எப்ப எதுவுமே கேட்க மாட்டோம். எங்களுக்கு 99% மாற்றத்தினாலைக்கு செய்யுங்க. 1% கூட இருக்க அட்டனர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் செய்யணும். 90% மேல மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க செய்யறேன்னு ஒரு ஒப்புதல் கொடுத்தா கண்டிப்பா நாங்க கூட்டணி வைப்போம் சார். மாற்றுத்திறனாளிக்கான ஒத்துழைப்பை யாரு கொடுத்தாலும் நாங்க முன்னாடி போய் நிற்போம் சார். அதே மாற்றுத்திறனாளிக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எங்கள் தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கட்சி முன்னாடி நிற்கும், போராட்டம் பண்ணும். ஆட்சியை பற்றி நீங்கள் கேட்டீங்கல்ல, இது வரைக்கும் நீங்கள் நல்லா இல்லை, இது வரைக்கும் நல்லா கேட்டுக்கோங்க. எங்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ, அது மாற்றுத்திறனாளிங்க எல்லாமே சொன்னாங்க. ஆனால் இப்போ என்னன்னா யூடிஐடி கார்டு கேட்குறாங்க. ஆனால் அந்த யூடிஐடி கார்டு காமிச்சாலும் எனக்கு இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறையில் வேலை செய்கிற டிரைவரும் கண்டக்டரும் ஒரு மாற்றுத்திறனாளி கூட பார்க்காம நடு ரோட்டில் இறக்கி விட்டு போகிறாங்க. அப்போ ஆட்சி என்ன பண்ணிருந்துச்சு? அதை நாங்கள் எவ்வளோ வீடியோ எடுத்து போகிறோம், எவ்வளோ விஷயங்களை பண்ணுறோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ என்னால் நடக்க முடிஞ்சிச்சுன்னா நான் நடந்து போய் வண்டி ஏறுவேன். நான் தவளும் மாட்டுதுனாலே. ஏன்னா இப்போ சப்போஸ் நான் பஸ் ஷூட்டிங் வேணும்னா இப்போ பஸ் ஸ்டாப் தாண்டி ஒரு 10 அடிக்கு நின்னா என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ நீங்கள் எல்லாருக்காக நிற்க போதில்ல. இப்போ என்னால் முடியலன்னா என்னால் போக முடியாது. அதுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டு மாற்றுத்திறனே தரக்குறாக பேசுகிறாங்க. இது ஒன்று ஆச்சுங்களா? இன்னொன்று ஒரு வீட்டுக்கு நாங்கள் போய் ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஃபார்ம் கொடுத்தோம்னா நீங்கள் கேட்குற டாக்குமெண்ட் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் சார். அங்கே போய் நாங்கள் போய் செக் பண்ணுவோம். ஒரே சொல்கிறாங்க நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது, 10 நாள் கழிச்சு வாங்க. சரி, 10 நாள் கழிச்சு நம்ம போனோம்னா மறுபடியும் என்ன சொல்றாங்க, இல்ல சார் அந்த சார் லீவ்ல இருக்காரு. அப்போ அன்னைக்கு தான் லீவ்ல இருக்காரு. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரு? இது என்னோட இது மட்டும் கிடையாது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹவுசிங் போர்டு கவர்மெண்ட்ல அலர்ட் பண்றாங்க. ஆனா அது என்னன்னா அவங்க சொல்றதுல தான் நாங்க போனோம். அவங்க சொல்றதுக்கு தான் நாங்க போகணும்னு சொல்றாங்க தவிர எங்களுடைய இடத்துக்கு அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போ நான் இப்போ நான் போர்வல் இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு பூந்தமல்லி கிட்ட. ஆனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்க போறது பெரும்பாக்கத்துல தான் போகணும், இல்லைன்னா செம்மஞ்சேரி தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மாற்றுத்திறனாளி இங்கிருந்து அவனுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது இல்லை சார். எங்களால வாடகை கொடுக்க முடியல, எங்களுடைய கஷ்டம் தான். நாங்க உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கிறோம். ஆனா எங்களுடைய உரிமையை கூட உண்மையிலே சொல்றேன், பிச்சை தான் எடுக்கிறோம். நாங்க ஒவ்வொரு அரசு அலுவலகத்துல எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா சார்? இப்ப தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளிகள் கழகம் இந்த மாற்றுத்திறனாளி மக்களுக்கு தேவையான உதவிகளை, அதாவது அரசு வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளையோ மற்ற பயன்களையோ பெற்று தருவதற்கான முன்முயற்சிகளை முதல்ல எடுப்பீங்களா? அதாவது தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கழகம் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா எங்களுடைய அனைத்து நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டு இதை நாங்க முயற்சி எடுப்போம். இது மட்டும் இல்லாம நம்மளுடைய கட்சி இப்பதான் நம்ம துவங்கி இருக்கோம். இது உங்களுக்கு தெரியல, துவங்கும் போது இது கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது எங்களால என்னெல்லாம் சலுகையை நாங்க பண்ண முடியுமோ அது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நாங்க போராடியாவது அவங்களுக்கு பெற்றுக் கொடுப்போம். ஆனா நல்லா மெயினா தெரிஞ்சுக்கங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகைன்னு சொல்றாங்க தவிர ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை போல சார். இது அரசு தளங்கள்ல இருந்தும் சரி, பஸ்ல இருந்தும் சரி, எல்லாத்துலயுமே போல. தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கழக சார்பில் அதாவது திராவிட கட்சிகள் 2021 ரைட்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க. தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக 1250 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. அதாவது 2001 இருந்து 2026 வரைக்கும் 1259 கோடி ஒதுக்கி இப்போ வரைக்கும் எந்த மக்களுக்கும் சரியான வகையில வரல. அந்த 1250 கோடி என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அங்கங்க ஒரு 10 பேருக்கு வீல் சேரை கொடுத்துட்டு 10 பேருக்கு பெட்ரோல் வண்டி கொடுத்துட்டு அந்த காசை என்ன பண்ணாங்கன்னே தெரியல. இப்போ வரைக்கும் 1250 கோடி கிட்டத்தட்ட 5 வருஷத்துல செலவு பண்ணிருக்கேன்றாங்க. கிட்டத்தட்ட 38 லட்சம் மக்களுக்கு 8 லட்சம் மக்கள் கூட அது சேரல. மீதி 30 லட்சம் மக்கள் இயங்கின்னு தான் இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்குமே கிடைக்கல. 40%, 50%ன்றவங்களுக்கு 90% கூட கஷ்டப்பட்டு இருக்காங்க. தவழ்ந்து போற மாற்றுத்திறனாளிகள் கூட அரசாங்கத்துடைய விஷயம் போய் கிடைக்கல. யூடிஐ கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டுலாம் யூடிஐ கார்டு ப்ளூ புக்னு சொல்லிட்டு திருப்பி கலெக்டர் ஆபீஸுக்கும் மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கும் மாறி 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 அலைய வைக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளை. இதை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கழகம் நிச்சயமா அதுக்கான முடிவை 2031 சாலிடா நாங்க நிக்கிறோம் சார். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு 4 மாவட்டத்தினாலேயே எம்எல்ஏ போஸ்டிங்ல நிக்க வைக்கிறோம் சார். நாங்க நிக்க வச்சு கண்டிப்பா எங்க மாற்றுத்திறனாளியோட 38 லட்சம் ஓட்டை நாங்க பிரிச்சு காட்டுறோம் சார். கண்டிப்பா இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.